ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಎಷ್ಟು ಸಂತೋಷಕರವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿருந்து ನಾವು ಆಂಡವரை ಆರಾಧಿಸುವಾಗ ಪೂರ್ಣ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ ಆಂಡವರು ನಮ್ಮೈ ಮುಳುಗುವುದமாக நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾದಾಗ, ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಈ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ನಿಮ್ಮ ಒಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இன்றைக்கு கர்த்தருடைய போஜனம் இருக்கிறது. ಇದೀಗ ಕರ್ತನ ಭೋಜನ ಇದೆ. சீக்கிரமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ನಾವು ಬೇಗನೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. கர்த்தர் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ಕರ್ತನು ಈ ದಿನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ ஆண்டவர் இன்றைக்கு பிரசங்கிக்கும்படியாக நேற்று இரவு வரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கவில்லை. ದೇವರು ಪ್ರಸಂಗಿಸುವ ಹಾಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿಯವರೆಗೂ ನನಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. நேற்று இரவு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தேவனுடைய சன்னிಧಾನத்திலே நான் காத்திருக்கும் போது ನಾನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಮುಗಿಸಿ ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ தேவன் ஒரே ஒரு வார்த்தை கொண்டு பேசினார். ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೊಂಡು ಮಾತನಾಡಿದರು. அந்த வார்த்தை தான் உங்கள் மத்தியிலே நான் இந்த காலை வேளையில் பேச காத்திருக்கிறேன். ಆ ಮಾತನ್ನೇ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ಕಾದಿದ್ದೇನೆ. பார்ப்பது, ನೋಡುವುದು, சி ನೋಡುವುದು என்று சொல்லக்கூடிய வார்த்தை ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತು. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, ನಮ್ಮ ನೋಟವು ಹೇಗಿದೆ, நம்முடைய பார்வையின் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ನಮ್ಮ ನೋಟದ ಒಂದು ತಳಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವು ಸಹ ಇರುತ್ತದೆ. நாம் எதை அறிந்து கொள்கிறோமோ, ನಾವು ಯಾವುದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அந்த அறிவின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியும். ಆ ಅರಿವಿನ ಆಧಾರದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಜೀವನ ಇರುತ್ತದೆ. நாம் தெரிந்து கொள்ளாத விஷயங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಕಾರ್ಯಗಳು ಇಟ್ಟುಕೊಂಡು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படிங்களா இல்லையா? ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ತೀರಾ ಇಲ್ಲವೋ? நமக்கு தெரிந்தால் தான் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். ನಮಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நமக்கு அந்த அறிவு இல்லாவிட்டால் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. ನಮಗೆ ಅದರ ಅರಿವು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்திலே நாம் அநேக அறிந்ததும் அறியாததுமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಅರಿತ ಕಾರ್ಯಗಳು ಅರಿತೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நமக்கு பதில் தெரிந்த பிரச்சனைகளும் நாம் எதிர்நோக்குகிறோம், பதில் தெரியாத பிரச்சனைகளையும் நாம் எதிர்நோக்குகிறோம். ನಮಗೆ ಉತ್ತರ ಗೊತ್ತಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು, ಉತ್ತರ ಗೊತ್ತಿರುವ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற சொல்லக்கூடிய கேள்வி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾಲವು ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿದೆ. நாம் உருவாக்கின காரியங்கள் நம்மை பாதிக்கிறதாக இருக்கிறது. ನಾವು ಉಂಟು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳೇ ನಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. எதிர்காலத்தில் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு 20 வருஷத்துல திருமணம் என சொல்லக்கூடிய காரியம் ಅಂಗೀಕರಿಸப்படுமா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ವಿವಾಹ ಎಂಬ ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನು 20 ವರ್ಷದಲ್ಲಿ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. மனிதர்கள் தாம்பத்திய உறவிலிருந்து அந்த ஆசையை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒரு ரிசர்ச் ஸ்டடி சொல்லுகிறது. ಮನುಷ್ಯರು ತಮ್ಮ ದಾಂಪತ್ಯ ಜೀವನದ ಆಸೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ರಿಸರ್ಚ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ. குடும்பத்தையும் விட்டு விடுகிறார்கள், ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಹ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. தேவன் உருவாக்கின அந்த பர்பஸையே விட்டு விடுகிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಉದ್ದೇಶವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்று சொன்னால் மனிதனுடைய நோக்கமும் கண்ணோட்டமும் அப்படிதான் இருக்கிறது. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನುಷ್ಯನ ನೋಟವು ಉದ್ದೇಶವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ. நான் எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ನಾನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, எதற்காக பிள்ளைகளை பெற்று அதை வளர்க்க வேண்டிய அந்த கஷ்டத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும், ಯಾತಕ್ಕಾಗಿ
ಎರಡನೇದಾಗಿ ನಾನು ಮಕ್ಕಳನ್ನು ಹೆತ್ತು ಅವರನ್ನು ಸಾಕುವ ಒಂದು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. நாமே இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக நம்முடைய பிள்ளைகளும் கஷ்டப்படுத்துவதற்கு நாம் அதாவது அவர்களை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ನಾವೇ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ಕಷ್ಟಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಇಂತಹ ಚಿಂತನೆಗಳೊಂದಿಗೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಜನರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். ಇದು ಒಂದು ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கடைசி நாட்களிலே ಕಡೇ ದಿನಗಳಲ್ಲಿ அன்பு இந்த உலகத்தில் இருக்காது என்று சொல்லி, ಪ್ರೀತಿಯು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, உண்மையான அன்பு இருக்காது என்று சொல்லி, ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. நம்முடைய தேவைகளை மாத்திரம் நாம் சந்தித்து ஏதோ உலகத்தில் பிறந்திருக்கிறோம், தேவைகளை சந்தித்து விட்டு வாழ்ந்து முடித்து விடலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಹೇಗೋ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಾಧಿಸಿದರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த உலகத்திலே பிரபலமாய் இருக்கிறது? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಬಲವಾಗಿದೆ? ஏனென்று சொன்னால் இந்த சிந்தனைகள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಚಿಂತನೆಗಳು ಆ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಬಂದದಲ್ಲ. இந்த உலகத்தில் இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களின் அடிப்படையிலே இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ನಡೆದಿರುವ ಕಾರ್ಯದಿಂದ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகத்திலேயே 18 வயசு வரைக்கும் ஓட்டிங் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ಯಾಕೆ ಲೋಕದಲ್ಲಿ 18 ವರ್ಷಗಳ ತನಕ ಓಟ್ ಹಾಕುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ? டிரைவிங் லைசென்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். ಡ್ರೈವಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಸಹ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சிந்தனை முதிர்ச்சி அடைவதற்கான அவ்வளவு அவகாசம் தேவை ஒரு சாதாரண மனிதனுக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಾಲಾವಕಾಶ ಬೇಕಾಗಿದೆ. சிலருக்கு வேகமாக வளர்ந்து விடலாம், ಕೆಲವರಿಗೆ ಬೇಗನೆ ಬೆಳೆಯಬಹುದು. சாதாரண மனிதனுக்கு, ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಿಗೆ சகலத்தையும் அறிந்து புரிந்து நடந்து கொள்வதற்கு அவ்வளவு கால அவகாசம் தேவை. ಸಕಲವನ್ನು ಅರಿತು ತಿಳಿದುಕೊಂಡು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಾಲಾವಕಾಶ ಬೇಕಾಗಿದೆ. ஆனால் சிலர் 18 வயசு ஆனாலும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಆದ್ರೆ ಕೆಲವರು 18 ವರ್ಷಗಳಾದರೂ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೇನೆ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ಅದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಡ್ತಾರಾ ಇಲ್ವೋ? கடைசி மரிக்கிற வயசு ஆனவர்கள் கூட சில வேளைகளிலே முதிர்ச்சி இல்லாத சிந்தனையோடு கூட இருக்கிறார்கள். ಕಡೆ ಒಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಮರಣದ ಹಂತದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸಹ ಕೆಲವರು ಆ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯದವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? இன்றைக்கு அதை தான் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ಈ ದಿನ ಅದನ್ನೇ ನಾವು ವೇದದಿಂದ ನೋಡಲಿದ್ದೇವೆ. சங்கீதம் 34வது அதிகாரம் 5ஆம் வசனம். ಕೀರ್ತನೆ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ வாசிக்கலாம். ಓದೋಣ. ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿದವರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿದರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13ஆம் வசனம். ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ வாசிக்கலாம். ಓದೋಣ. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13ஆம் வசனம். ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹುಡುಕಿದಾಗ ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ದೊರೆಯುವೆನು. ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ದುರವಸ್ಥೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿಬಿಟ್ಟಿದ್ದ ಸಮಸ್ತ ದೇಶಗಳಿಂದಲೂ ಸಕಲ ಜನಗಳ ಮಧ್ಯದಿಂದಲೂ ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಿಂದ ಸೆರೆಗೆ ಹಾಕಿದ್ದೇನೋ ಅಲ್ಲಿಗೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನು. ಇದು ಯೆಹೋವನ ನುಡಿ. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நீ என்னை தேடும் போது, ನೀನು ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವಾಗ, முழு இருதயத்தோடு தேடும் போது, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕುವಾಗ நீ கண்டுகொள்வாய் ನೀನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற காரியங்கள் பலது இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಇದೆ. கடந்த வாரத்திலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அநேகர் மரித்திருக்கிறார்கள். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಭೂಕಂಪ ಉಂಟಾಗಿ ಅನೇಕರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இந்த உலகத்திலே ஒவ்வொரு
நாளும் புதிய புதிய செய்திகள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்திகளுக்கு பஞ்சமில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಹೊಸ ಹೊಸ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಸುದ್ದಿಗಳು ಬರುವುದಕ್ಕೆ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட புதிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடைபெறுகிறது. ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. நாமே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்திலே நாம் சில வேளைகளில் செயல்படுகிறோம். ನಾವೇ ನಮ್ಮನ್ನು ಆಶ್ಚರ್ಯಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಾಗ அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ಅದನ್ನು ಹೇಗೆ ಅರ್ಥಕೊಳ್ಳುವುದು? எந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும்? ಯಾವ ಕಣ್ಣೋಟದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡಬೇಕು? இந்த உலகத்திலே மரணம் என சொல்லக்கூடிய காரியத்தை மனிதர்கள் மிகவும் ஒரு தாழ்வான ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடாத காரியமாக பார்க்கிறார்கள். ಈ ಮರಣ ಎಂಬ ಕಾರ್ಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಬ್ಬ ಕುಗ್ಗಿಯುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? ஆனால் கர்த்தருடைய வசனம் மரணத்தை குறித்து வித்தியாசமாக சொல்லுகிறது. ಆದರೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಮರಣವನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. நீங்கள் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம் நாம் செவிசாய்த்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ಇಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯರ ಮಾತುಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಕಿವಿಗೊಡುತ್ತಾ ಇರುವುದಾದ್ರೆ, மரணம் சம்பவிக்கும் போது நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளை போன்றுதான் நாமும் அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம். ಮರಣ ಸಂಭವಿಸುವಾಗ ಒಂದು ಯಾವೊಂದು மரணம் சம்பவிக்கும் போது நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம். ಮರಣ ಸಂಭವಿಸುವಾಗ ನಾವು ಅಂಗಲಾಚುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. பிரச்சனைகள் வரும்போது உலகத்தவரை போன்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம். ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಲೋಕದವರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಅಂಗಲಾಚುತ್ತಾ ಇರ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் சுற்றி இருக்கிறது என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇನು ಕಾರ್ಯಗಳು ಸುತ್ತಿಕೊಂಡಿದೆ ಅಂದ್ರೆ, மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், ಮನುಷ್ಯರು ಆವರಿಸಿದ್ದಾರೆ, அவர் செய்கிற செய்கைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ಅವರು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ, அந்த செய்கைகளினால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ಆ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಉಂಟಾಗುವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಸಹ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. நேற்றைய தினத்துல ஒரு பெங்களூர் பட்டணத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று. ನಿನ್ನೆ ಒಂದು ಗಿನ್ನೆಸ್ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அதிலே குடும்பமாக நாங்கள் பங்கு கொண்டிருந்தோம். ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಭಾಗವಹಿಸಿದ್ದೆವು. ஒரே நாளிலே பல லட்சம் மரங்களை ஒரே இடத்துல நடுவதுதான் அந்த கின்னஸ் ரெக்கார்ட். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಹಲವು ಲಕ್ಷ ಮರಗಳನ್ನು ನೆಡುವುದೇ ಆ ಒಂದು ಗಿನ್ನೆಸ್ ರೆಕಾರ್ಡ್. சோ அப்படி 80,000க்கு மேலான 1 லட்சத்துக்கு ஈக்குவலான மக்கள் அங்கே சூழ்ந்திருந்தார்கள். ಅಲ್ಲಿ 70,000ಕ್ಕೂ 1 ಲಕ್ಷಕ್ಕೂ ಕಡಿಮೆಯಾಗಿ ಜನರು ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. அவர்கள் மரங்களை நட்டார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಮರವನ್ನು ನೆಟ್ಟರು. ஏன் நட்டார்கள்? ಯಾಕೆ ಅದನ್ನು ನೆಟ್ಟರು? இந்த பூமியில ஓசோன்ல நிறைய ஓட்டை உருவாயிடுச்சு. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಓಝೋನ್ ಪದರದಲ್ಲಿ ಅನೇಕ ರಂಧ್ರಗಳು ಉಂಟಾಗಿದೆ. மீண்டுமாக மரங்கள் நடப்பட வேண்டும். ಮತ್ತೆ ಆ ಒಂದು ಮರಗಳು ಬೆಳೆಸಬೇಕು. நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நிறைய ஜெனரேட் ஆக வேண்டும். ನಾವು ಶ್ವಾಸಿಸುವಂತ ಆಕ್ಸಿಜನ್ ಅನೇಕ ಜಾಸ್ತಿಯಾಗಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗಬೇಕು. இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாக மாற வேண்டும். ಪ್ರಕೃತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಸಾಧಕವಾಗಿರಬೇಕು என்று சொல்லி மனிதர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮನುಷ್ಯರು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. முதலாவது மரத்தை வெட்டினது யார்? ಮೊದಲಾಗಿ ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿದ್ದು ಯಾರು? வெட்டினது நாம் தான். ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿದ್ದು ನಾವೇ, நடுகிறதும் நாம் தான், ನೆಡುವುದು ಸಹ ನಾವೇ. சரியான முற்போக்கு பார்வை இல்லாமல் நாம் அப்படி செய்திருந்தோம். ಸರಿಯಾದ ಮುನ್ನೋಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡಿದ್ವಿ. அறிவு வந்தபோது, ಆದ್ರೆ ಅರಿವು ಬಂದಾಗ வெட்டின மரத்தை நாம தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நாமளே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ನಾವು ಕತ್ತರಿಸಿದ ಮರವನ್ನು ನಾವೇ ಮತ್ತೆ ನೆಡಬೇಕು ಇದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதற்கு தான் சரியான ஞானம் தேவை. ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಜ್ಞಾನವು ಬೇಕು. எதற்காக ஆண்டவர் மரங்களை உருவாக செய்திருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆ ಒಂದು ಮರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ என்று அறிந்து அதன் பிறகு நாம் அதை கையாள ஆரம்பித்தோம் என்று சொன்னால், ಅದನ್ನು ಅರಿತು ಆಮೇಲೆ ಅದನ್ನು ಕೈಯಾಡುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರದೇ ಇರುತ್ತದೆ. இது மாதிரி சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் பார்க்கலாம். ಇಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. சரியான புரிதல் இருக்க வேண்டும். ಸರಿಯಾದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯ. சரியான புரிதல் எங்கே இருக்கிறது? ಸರಿಯಾದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಎಲ್ಲಿದೆ? தேவன் நல்லது என்று சொல்லி கண்டு அவர் உருவாக்கின மரங்கள்.
ದೇವರು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮರಗಳು. தேவன் நல்லது என்று சொல்லி கண்டு அவர் உருவாக்கின மிருக ஜீவன்கள். ದೇವರು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮೃಗಗಳು. நான் இவைகள் அவசியமில்லை என்று சொல்லி சில காரியங்களை நாம் அழித்து விட முயற்சி செய்கிறோம். ನಾವು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೇವೆ. அதை அழித்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது, ஐயோ இதை அழிப்பதனால நாமும் அழிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅದರ ಜೊತೆಗೆ ನಾವು ನಾಶವಾಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ನಮಗೆ ಏನು ಬೇಕು ಎಂಬುದನ್ನು ದೇವರು அறிந்திದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறபடியால் ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಏನು ಬೇಕು ಎಂಬುದನ್ನು அறிந்திರುವುದರಿಂದ அவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ಆತನ ಆಧಾರದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்பதாக ಜೀವನವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ வாழ்வழிக்கும் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ಆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನು ಉದ್ದೇಶಿಸಿ ನೋಡಬೇಕು. வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்பதாக ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ வாழ்வழித்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். ಆ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕು. அவரை பார்க்கும்போது ಆತನನ್ನು ನೋಡುವಾಗ உங்களுடைய வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ನಿನ್ನ ಜೀವನವು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பலுகி பெருகி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬಹಳವಾಗಿ ಹೆಚ್ಚಿ ಫಲ ಕೊಡುವಂತವರಾಗಿರುತ್ತೀರಿ. எவ்வளவு வாழ்ந்தாலும் எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு வெற்றிகளை பெற்றுக்கொண்டாலும் வெற்றிடமாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். ಎಷ್ಟು ಜೀವಿಸಿದರೂ ಎಷ್ಟು ಜಯಶಾಲಿ ಆದರೂ ನನಗೆ ಬರಿದಾದ ಸಿದ್ಧಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, அதிகாலையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. You seek God before you seek anything else. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. ஆண்டவரை முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೀವು ಮೊದಲದಾಗಿ ನೋಡಬೇಕು. ஆண்டவரை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புயலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಬಿಡುಗಾಳಿಯನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ பயம் உங்களை மேற்கொள்ளும். ಭಯವು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்களுடைய எதிராளிகளை நீங்கள் முதலாவது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳನ್ನು ನೀವು ಮೊದಲದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ எப்படி இஸ்ரேல் பெலிஸ்தியரை கண்டு அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படியே பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ಹೇಗೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಫಿಲಿಷ್ಟಿಯರನ್ನು ಕಂಡು ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವಿದ್ದೀರಿ. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் ಈ ಗೆರೆಯನ್ನು ದಾಟಿ ನೀನು ಬರಬಾರದು, ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ என்று சொல்லி சாத்தான் கூட ஒரு டீலிங் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸೈತಾನ ಜೊತೆಗೆ ಒಂದು ಡೀಲಿಂಗ್ ಹಾಕಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்தான். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬಂದ, அவனுடைய பெயர் தாவீது. ಆ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು ದಾವೀದ. அவன் கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக ಅವನು ಗೊಲ್ಯಾತನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அவன் ஆண்டவரை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சந்தித்துக் கொண்டிருந்தான். ಅವನು ದೇವರ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯ್ದವಾಗ ನೋಡಿಕೊಂಡ. ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருந்தான். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅವನು ಸಂಧಿಸಿದ. சந்திக்கிறது மாத்திரமல்ல, ಸಂಧಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த சந்திப்பினால் ஏற்படக்கூடிய அந்த புரிதலினாலே அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ಆ ಸಂಧಿಸುವುದರಿಂದ ಉಂಟಾಗುವ ಅವನ ಜೀವನದ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ஆண்டவரை பார்த்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. வேதத்தில் இன்னொரு மனுஷர் இருந்தார்கள். ವೇದದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಮನುಷ್ಯರಿದ್ದರು. அவர் தேவனை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ಅವರು ಸಹ ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ರು. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರು ಅವರೊಡನೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. ஆனால் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். ಆದ್ರೆ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದರು. சர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு விழுந்து போனார்கள். ಸರ್ಪದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. ஆமாவா இல்லையா? ಹೌದೋ ಇಲ್ಲವೋ? ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಹೇಳುವ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, அவரை முழு இதயத்தோடு கூட தேடுவோம் என்று சொன்னார். ಆತನನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹುಡುಕಿದರೆ நாம் கண்டடைந்து கொள்வோம். ನಾವು ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவரை காணும்படியாக சபைக்கு வர வேண்டும். ದೇವರನ್ನು ಕಾಣುವಂತೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. வெறும் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கல்ல, ಬರೀ ಆರೋಗ್ಯ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ, விடுதலை பெற்றுக் கொள்வதற்கல்ல, ಬರೀ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ, வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடிக்கொண்டு வருவதற்கல்ல, ಬರೀ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಂತದ್ದು. அதை கொடுக்கும் ஆண்டவரை நாம் நாடிக்கொண்டு வர வேண்டும். ಅದನ್ನು ಕೊಡುವ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಬರಬೇಕು. அப்படி நாடிக்கொண்டு வரும்போது ಆ ರೀತಿ ಹುಡುಕುತ್ತಾ
ಕೂಗುತ್ತಾ ಬರುವಾಗ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே கையாள முடியும். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೊಡುವ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೈಯಾಡುತ್ತೀರಿ. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சரியான விதத்திலே கையாள முடியும். ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೈಯಾಡುತ್ತೀರಿ. நீங்கள் ஆண்டவரை பார்க்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னால், ನೀವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಅನುಭವಿಸುತ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾದ್ರೆ, வெறும் காரை மாத்திரம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆகிய நான் கார் ஓட்டுவதற்கு நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், ரூல்ஸை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னால், ನಾನು ಬರೀ ಕಾರ್ ಓಡಿಸಬೇಕು, ಕಾರ್ ಓಡಿಸುವ ವಿಧಾನವನ್ನು ಮತ್ತು ರೂಲ್ಸ್ ಅನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ யாருக்கு நஷ்டம்? ಯಾರಿಗೆ ನಷ್ಟ? கார் இருந்தாலும் சரியாக ஓட்ட முடியாது. ಕಾರ್ ಇದ್ರೂ ಸಹ ಸರಿಯಾಗಿ ಓಡಿಸೋದಕ್ಕೆ அது ಆಗುವುದಿಲ್ಲ. போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது யாருக்கு நஷ்டம் ஆகிறது? ಅದು ಹೋಗಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗುವಾಗ ಯಾರಿಗೆ ನಷ್ಟವಾಗುತ್ತದೆ? அந்த ஆசீர்வாதத்தோடு கூட உனக்கும் நஷ்டம் ஏற்படுகிறது. ಆ ಆಶೀರ್ವಾದದೊಂದಿಗೆ ನಿಮಗೆ ನಷ್ಟವೂ ಉಂಟಾಗ್ತದೆ. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது என்னை தேடுங்கள். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನನ್ನು ಹುಡುಕು. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಅದರ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು. பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் ನಂತರ ಇದರ ಜೊತೆಗೆ ಎಲ್ಲವೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவரை தேடாம நீங்க மற்ற மனிதர்களுடைய ஆலோசனையில வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ದೇವರನ್ನು ಹುಡುಕದೆ ನೀವು ಬೇರೆಯವರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇರೋದಾದ್ರೆ எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತದೆ? ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா எப்படி தெரியும் வெளியே இருக்கிற காரியங்கள்லாம்? ಒಂದು ಬ್ಲೂ ಕಲರ್ ಗ್ಲಾಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಹೊರಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ಕಾಣಿಸ್ತದೆ? ப்ளூ கலர்ல தான் தெரியும் இல்லைங்களா? ಬ್ಲೂ ಕಲರ್ ಕಾಣಿಸುತ್ತೆ ಅಲ್ಲ? ஒயிட் கலரா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூ கலராக தான் தெரியும். ಅದು ವೈಟ್ ಕಲರ್ ಇದ್ರೂ ಸರಿ, ಅದು ವೈಟ್ ಬ್ಲೂ ಆಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ. ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே என்று சொல்லி சொல்லுவார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಭಯಪಡದೆ ಎಂಬುದಾಗಿ. சில நேரத்துல பாஸ்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ಕೆಲವು ವೇಳೆ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟವೇ. ஒரு ஆராதனையில பயத்தை குறித்து ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಯದ ಕುರಿತಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆண்டவர் பயத்தை ஏன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்க கூடாது என்று சொல்லி நான் அதிகமாக பிரசங்கித்திருந்தேன். ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯವನ್ನು ಇಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. பயம் விலக வேண்டும் என்று சொல்லி முடிவிலே ஜெபித்திருந்தேன். ಭಯವು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೊನೆಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೆ. தனிப்பட்ட விதத்துல சிலர் ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಕೆಲವರು ಬಂದರು. சொன்னாங்க, பிரதர் எனக்கு பயம் நிறைய இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ಅವ್ರು ಬಂದು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಭಯ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும், ಎಷ್ಟೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು, அந்த பிரசங்கத்தெல்லாம் இப்படி காத்துல போற மாதிரி விட்டுடுறாங்க. ಆ ಪ್ರಸಂಗವೆಲ್ಲ ಗಾಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அந்த பயத்தை மாத்திரம் பிடிச்சிட்டாங்க. ಆದ್ರೆ ಭಯವನ್ನು ಮಾತ್ರ ಹಿಡಿದುಕೊಳ್ತಾರೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாம் இருக்காதபடி, ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವರಾಗಿ ಮಾತ್ರ ಇಲ್ಲದೆ திறந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ತೆರೆದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நீர் எனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறீர், ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ, ದೇವರೇ ನೀನು ನನಗಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ. பேசும் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆದಿಡಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ವೇದವು ಹೇಳ್ತದೆ, ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக தான் வந்திருக்கிறீர்கள். ನೀವು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿರುವುದಾದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ. அந்த வார்த்தையினால போஷிக்கப்படும்படியாக தான் வந்திருக்கிறீர்கள். ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಪೋಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ. அந்த வார்த்தையினால நீங்கள் பலன் அடைய வேண்டும். ಆ ವಾಕ್ಯದಿಂದ ನೀವು ಬಲ ಹೊಂದಬೇಕು. நீங்கள் ஒரு போர் வீரனை போல மாற வேண்டும். ನೀವು ಒಬ್ಬ ಯುದ್ಧ ವೀರನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆவிக்குரிய வீரனை போல மாற வேண்டும். ಆತ್ಮಿಕವಾದ ವೀರನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இந்த வாரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ಈ ವಾರದಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಗೆಲ್ಲಬೇಕು. அதுக்காக தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಭಾನುವಾರ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. சில பேர் தூக்கம் வருதுன்னு சொன்னா எந்திரிச்சு நின்று பின்னாடி போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நின்றுட்டு வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ಕೆಲವರಿಗೆ ನಿದ್ದೆ ಬರ್ತಾ ಇದೆ ಹೇಳಿದ್ರೆ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿಂತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ರಿ, ಆಮೇಲೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ರಿ. பிரச்சனை இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ಯಾವೊಂದು ಸಮಸ್ಯೆನೂ ಸಹ ಇಲ್ಲ. ஆண்டவருடைய வசனம் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. அவருடைய பிரசன்னத்துல வேற எந்த கவலையும் இருக்காது. போன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಯಾವ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಫೋನ್ ಸಹ ನೋಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. மைண்ட் டயர்ட் ஆயிட்டு தூக்கம் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ಮನಸ್ಸು ಸೋತು ಹೋಗಿ ಅದು ನಿದ್ದೆ ಬರೋ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ஆனபடியால் நீங்களே எழுந்து போயிட்டு நின்னுட்டு நடந்து வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க. ಆದ್ರಿಂದ ನೀವೇ ಎದ್ದು ಹೋಗಿ ನಿಂತು ಆಮೇಲೆ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರಿ. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ಆಗ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. சிறு பிள்ளையாக இருக்கும்போது ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಾಗಿರುವಾಗ பிள்ளைகளுக்கு தகப்பனார் ஒரு ஹீரோவை போன்று காணப்படுவார். ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗೆ ತನ್ನ ತಂದೆಯು ಒಂದು ಹೀರೋ ಆಗಿ ಅವರು ಕಾಣಲ್ಪಡ್ತಾರೆ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದೋ ಇಲ್ಲವೋ? அப்படி காணப்படும் போது அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் செல்வார்கள். ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಅವರು ತಂದೆ ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. எல்லா பிரச்சனைகளையும் தகப்பனத்திலே சொல்வார்கள். ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா கொஞ்சம் வயசு ஆனதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬೆಳೆದ ಮೇಲೆ தகப்பனையே பிரச்சனையா பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ತಂದೆಯನ್ನೇ ಸಮಸ್ಯೆಯನ್ನಾಗಿ ನೋಡಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದೋ ಇಲ್ಲವೋ? எங்க அப்பா தான் பாஸ்டர் இது பண்ண வேணான்றாரு, அதை பண்ண வேணான்றாரு, தடுத்து நிறுத்துறாரு. அவருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ನನ್ನ ತಂದೆನೇ ಪಾಸ್ಟರ್ ಅದನ್ನ ಮಾಡ್ಬೇಡ ಇದನ್ನ ಮಾಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்பாவை ஹீரோ பார்த்த அதே புள்ளதான். ಅಪ್ಪನನ್ನು ಹೀರೋ ಆಗಿ ನೋಡಿದ ಅದೇ ಮಗನೇ. ஆனால் அவனுடைய சிந்தனை மாறும்போது, ಆದ್ರೆ ಅವನ ಆಲೋಚನೆ ಮಾರ್ಪಡುವಾಗ அவன் சொல்லுகிற வார்த்தைகளும் மாறுகிறது. ಅವನು ಹೇಳುವ ಮಾತುಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. நம்முடைய சிந்தனை எதின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಯಾವುದರ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. நான் சிறு பையனாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ನಾನು ಸಣ್ಣ ಹುಡುಗನಾಗಿದ್ದಾಗ ನಡೆದ ಒಂದು ಸಂಭವ. நான் யூகேஜி படித்துக் கொண்டிருந்தேன். ನಾನು ಯುಕೆಜಿಯಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೆ. அதாவது எனக்கு வயசு 5 வயது தான் இருக்கும். ಅದು ಒಂದು 5 ವರ್ಷ ಇರಬಹುದು. ಆಗ ನನ್ನ 3 வயதுல எங்களெல்லாம் எல்கேஜில அந்த நாட்களில் எல்கேஜில போட்டு விடுவாங்க. ಆಗಲ 3 ವರ್ಷಕ್ಕೆ ಎಲ್ಕೆಜಿ ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ರು. சோ யூகேஜி என்று சொல்லும்போது 4 வயது இருக்கலாம், இல்லாவிட்டால் 5 வயது இருக்கலாம். ಯುಕೆಜಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ 4 ಅಥವಾ 5 ವರ್ಷ ಇರಬಹುದು. ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சர் சொல்லி அனுப்பிச்சு வைத்தார்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல இருக்கும்போது சொன்னார்கள், ಅವನು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಇರುವಾಗ ಶುಕ್ರವಾರ ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ಟೀಚರ್ ಹೇಳಿದ್ರು, உனக்கு அடுத்த டರ್ம் ஃபீஸ் வந்து திங்கட்கிழமை கட்டணும். ನಿನ್ನ ಒಂದು ಮುಂದಿನ ಫೀಸು ಒಂದು ಸೋಮವಾರ ಕಟ್ಟಬೇಕು. அப்பாவிடத்துல போய் சொல், ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು என்று சொல்லி ஒரு சீட்டில எழுதி கொடுத்தார்கள். ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಚೀಟಿಯಲ್ಲಿ ಬರೆದು ಕೊಟ್ಟರು. நான் வெள்ளிக்கிழமை என்னுடைய தகப்பனிடத்திலே நான் வந்தேன். ನಾನು ಶುಕ್ರವಾರ ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬಂದೆ. வீட்டுக்கு வரும்போது என் தகப்பனை பார்த்து சொன்னேன், அப்பா இது மாதிரி டீச்சர் ஒரு பேப்பரை கொடுத்திருக்கிறார்கள். ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳಿದೆ, ಅಪ್ಪ ಒಂದು ಟೀಚರ್ ಚೀಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. திங்கட்கிழமை ஃபீஸ் கட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ಸೋಮವಾರ ಒಂದು ಫೀಸ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஃபீஸ் ஒண்ணு நீங்க என் கையில கொடுத்து விடலாம், இல்லாட்டி நீங்களே வந்து கட்ட வேண்டுமா ಫೀಸ್ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡಬಹುದು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನೀವೇ ಬಂದು ಕಟ್ಟಬೇಕಂತೆ என்று சொல்லி என்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லும்போது ಎಂಬುದಾಗಿ ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಳುವಾಗ என்னுடைய தகப்பனார் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். ನನ್ನ ತಂದೆಯು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದರು. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய தேவைகள் எல்லாம் என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். ನಾನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ ನಾನು ಎಲ್ಲಾ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ತೇನೆ ಅಂತ. எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கிறது என்னுடைய தகப்பன் தான். ನನ್ನ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಕೊಡಿಸುವುದು ನನ್ನ ತಂದೆ. ஒவ்வொரு நாளும் உணவை பேக் செய்து கொடுப்பது என்னுடைய தகப்பன் தான். ನನ್ನ ಒಂದೊಂದು ದಿನದ ಆಹಾರವನ್ನು ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿಕೊಡುವುದು ನನ್ನ ತಂದೆ. என்னுடைய தேவையையும் தந்தையிடத்தில்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி டீச்சர் சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். ನನ್ನ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಹ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲೇ ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಟೀಚರ್ ಹೇಳಿ ಕಳಿಸಿದರು. அவர் அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார், ಆ ರೀತಿ ಹೇಳುವಾಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ஒமேகா என்னிடத்துல கட்டுப்படியாக பணம் என்னிடத்துல நிஜமாக இல்லை. ಒಮೆಗಾ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈಗ ಹಣ ಇಲ್ಲ. தகப்பனிடத்தில் தானே பணம் இருக்க வேண்டும். ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತಾನೇ ಹಣ ಇರಬೇಕು. அங்கேதானே கேட்க சொன்னார்கள். ಅಲ್ಲೇ ತಾನೇ ಕೇಳೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. என்னுடைய இருதயத்துக்குள்ளாக அப்படி கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கும் போது ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ಹೇಳುತ್ತಾ ಇರುವಾಗ எனக்கு பணம் கொடுப்பவர் ஒருவர் இருக்கிறார். ನನಗೆ ಹಣ ಕೊಡುವವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவரிடத்துல நாம போய் கேட்போம், ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋಣ, அவர் கொடுப்பார்.
ಆತನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் சிறு பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಂತನೆಂಬುದಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னை நடத்துகிறவர் ஆண்டவர், ನನ್ನನ್ನು ನಡೆಸುವವರು ಕರ್ತನು. எனக்கு மேலான ஒரு தகப்பன் இருக்கிறார். ನನಗೆ ಮೇಲಾದ ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. அந்த தகப்பனை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். ಆ ತಂದೆಯನ್ನು ನೀನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி பேச வேண்டும்? ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಹೇಗೆ ಮಾತನಾಡಬೇಕು? முழங்கால் படியிட்டு, ಮೊಣಕಾಲೂರಿ, கண்களை மூடி, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, கை கூப்பி, ಕೈಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ, நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே நீ ஜெபிக்க வேண்டும். ನೀನು ಹೃದಯದ ಆಳದಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீ ஜெபித்தால் கண்டிப்பாக ஆண்டவர் பணத்தை எனக்கு கொடுப்பார். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நான் நிச்சயமாக திங்கட்கிழமை வந்து ஸ்கூலிலே நான் பணத்தை கட்டுவேன் என்று சொல்லி என்னுடைய தகப்பன் சொன்னார். ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸೋಮವಾರ ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಫೀಸ್ ಕಟ್ತೇನೆ ಅಂತ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು. அடுத்த நாள் என்னுடைய தகப்பன் சொன்னார், ಮುಂದಿನ ದಿನ ನನ್ನ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, இன்றைக்கு சனிக்கிழமை ಈ ದಿನ ಶನಿವಾರ சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறும். ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತದೆ. நீ சிறு பையன்தான், ನೀನು ಸಣ್ಣ ಮಗುನೇ, ஆகிலும் உபவாசம் இருந்து ஜெபி ಆದರೂ ಉಪವಾಸ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸು என்று சொல்லி என்னுடைய தகப்பன் இடத்துல சொல்லும் போது ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ತಂದೆಯು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳುವಾಗ எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் பிறந்தது. ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ನಾನು ಉಪವಾಸ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿದೆ. நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது என்னுடைய தகப்பனார் என் பக்கத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ನಾನು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನನ್ನ ತಂದೆಯು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು அவர் ಆರಂಭಿಸಿದರು. எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், ಆತನು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை உம்மை சார்ந்திருக்கும்படியாக நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ದೇವರೇ, ನನ್ನ ಮಗನು ನಿನ್ನನ್ನು ಆತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾನು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நீர் அவனுக்கு தேவையை நீ சந்திக்க வேண்டும். ಆತನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೀನು ನೋಡಿ ಅವನ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು. நான் ஜெபித்து விட்டு முடித்த போது ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಾಗ என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம். ನನ್ನ ತಂದೆಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஒரு 4-5 வயது சிறுவன் என்னுடைய பேச்சை கேட்டு உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறான் அல்லவா? ಒಂದು 4-5 ವರ್ಷ ಮಗನು ಒಂದು ಉಪವಾಸವನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ நல்லா சிக்கன் பிரியாணி செய்து கொடுத்தார். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಿಕೊಟ್ರು. என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சந்தோஷம். ನನ್ನ ತಂದೆಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. என்னுடைய பிள்ளை சிறு வயது முதலாக ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு அவர் கற்றுக்கொள்கிறார். ನನ್ನ ಮಗನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ದೇವರನ್ನು ಆತುಕೊಂಡು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ಮುಂದಿನ ಭಾನುವಾರ என்னுடைய தாத்தா என்னை பார்க்கும்படியாக வருகிறார். ನನ್ನ ತಾತನು ನನ್ನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. வரும்போது எக்ஸாக்ட்டா 1500 ரூபாய் எடுத்து வந்து என்னுடைய தகப்பனாருடைய கையில கொடுக்கிறார். ಅವರು ಬರುವಾಗ ಸರಿಯಾಗಿ 1,500 ರೂಪಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. சொன்னார், ஆண்டவர் இதை உங்க கையில கொடுக்கணும்னு சொன்னாருப்பா. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ದೇವರು ನನಗೆ ಇದು ನನಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. உடனே அப்பா என்ன கூப்பிடுறாரு. ದೇವರು ಮತ್ತೆ ತಕ್ಷಣವೇ ಅವರು ತಂದೆ ಕರೀತಾರೆ. ನನಗೆ தாத்தா வரும்போது எனக்கு தேவையான எல்லா பலகாரங்களையும் கொடுத்து விட்டார். ತಾತ ಬರುವಾಗ ನನಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಒಂದು ತಿಂಡಿ ತಿನಿಸುಗಳ இது என்னவாக இருக்கும்போது என்று சொல்லி நான் போகும்போது ಏನಾಗಿರ್ತದೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಹೋಗುವಾಗ தகப்பனார் சொன்னார், ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, நீ நேற்று ஜெபித்தாய் அல்லவா? ನೀನು ನೆನ್ನೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆಯಲ್ಲ, இன்றைக்கு கர்த்தர் அந்த தேவையை சந்தித்திருக்கிறார். ಕರ್ತನು ಈ ದಿನ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லி காண்பித்தார், பணத்தை காண்பித்தார் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಹಣವನ್ನು ದೇವರು ಅವರು ತೋರಿಸಿದರು. எனக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா? ನನ್ನೊಳಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಹ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. என்னுடைய மன சிந்தனையை சிறு வயது முதலாக என்னுடைய தகப்பனார் சரியான கண்ணோட்டத்திலே பார்க்கும்படியாக அவர் உதவி செய்தார். ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವ ಹಾಗೆ ನನ್ನ ತಂದೆಯ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. மனுஷன் மீது நம்பிக்கையுள்ளவனாக இருப்பதை காட்டிலும் ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತಲೂ ஆண்டவர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ದೇವರನ್ನು ಆತುಕೊಂಡು ಇರುವುದೇ ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. மனுஷனிடத்திலே உதவி செய்யும்படியாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களால் உதவி செய்ய முடியும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅಳತೆಗೆ ಮಾತ್ರ ಅದು ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஆனால் ஆண்டவருக்கு, ಆದರೆ ದೇವರಿಗೆ நித்தியத்திற்கும் உதவி செய்ய முடியும். ಅದು ನಿತ್ಯಕ್ಕೂ ಸಹಾಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. உன்னுடைய மரண தருவாயில டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது. ನಿನ್ನ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಸಹ ಕಾಪಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. முயற்சி செய்யலாம், ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬಹುದು.
பலன் கொடுப்பது யார்? ಆದ್ರೆ ಫಲ ಕೊಡುವುದು ಯಾರು? ஆண்டவர் தான். ದೇವರು. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ಆತನನ್ನು ನೀನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அறிந்து கொள்ள வேண்டும். ಅರಿತುಕೊಂಡು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. உள்ளுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அறிந்து விட்டு விடக்கூடாது. ಅರಿತುಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. அறிந்து கொள்ள வேண்டும். ಅರಿತುಕೊಂಡು ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. கொல்லு என்று சொல்ல வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. பெற்றுக்கொள்வது, இன்னொரு கொலை செய்வது. ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಎರಡು ಅರ್ಥ ಇದೆ. ಒಂದು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, ಇನ್ನೊಂದು ಕೊಲೆ ಮಾಡುವುದು. பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಬೇಕು ದೇವರನ್ನು. ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் சும்மா பார்த்து அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா ದೇವರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ನಾವು ಬರೀ ನೋಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದ್ರೆ பயத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ನಾವು ಭಯದಲ್ಲಿಯೇ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லக்கூடிய பயத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳ್ತಾರಾ ಎನ್ನುವ ಭಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்காவிட்டால் நீங்க வேற ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பீர்கள். ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ನಂಬದೇ ಹೋದ್ರೆ ನೀವು ಬೇರೆಯವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ. ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார்கள், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கவில்லை. சர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். ಆದಾಮನು ಅವಳು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದರು, ಅದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. ಆದರೆ ಸರ್ಪದ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ನಂಬಿದರು. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇರೋ ನಾವು ஆண்டவரை பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕು. அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. சில பேர் இருக்காங்க, ಕೆಲವರಿದ್ದಾರೆ, சிலர் இல்ல, பெரும்பாலானவர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். ಕೆಲವರಲ್ಲ, ಅನೇಕರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. நானும் அப்படி இருந்து கொண்டிருக்கிறேன். நானும் இது விதிவிலக்கு அல்ல. ನಾನು ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ. ನಾನೇನು ಬೇರೆ ತರ ಅಲ್ಲ. ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வருகிறோம். ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡಲು ಬರುತ್ತೇವೆ. அவருடைய சன்னிதானத்துல வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுகிறோம். ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅಳುತ್ತಾ ಎಲ್ಲವನ್ನು ಸುರಿದು ಬಿಡುತ್ತೇವೆ. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ಅದಾದ ಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತೇವೆ? அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சைலண்ட் ஆகும். நான் போயிட்டு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டேன் பிரதர். ಆಮೇಲೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸುಮ್ಮನೆ ಇಟ್ಬಿಡ್ತೇವೆ. ನನ್ನ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ಹೇಳಿ ಅತ್ತೆ ಬ್ರದರ್. ஆண்டவர் பார்த்தார். ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. அவர் ಕಣ್ಣು இருக்கு இல்லையா? ಅವ್ರ ಕಣ್ಣಿದೆ ಅಲ್ಲ, காது இருக்கு இல்லையா? ಕಿವಿ ಇದೆ ತಾನೆ, அவர் பார்த்து, ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் பார்த்துப்பாரு. ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா அவர் சொல்ல வேண்டும் வந்த காரியத்தை வந்து நம்ம கேட்காம வந்து விடுகிறோம். ಅವ್ರು ಹೇಳಬೇಕಂತ ಉದ್ದೇಶಿತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳದೆ ಬಂದ್ಬಿಡ್ತೇವೆ. ನಾವು சூழ்நிலை மாற்றிடுவோம்ப்பா. ನಾನು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ. உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விடுவேன். ನಿನಗೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆனா உன்னை மாற்றுவது யார்? ಆದ್ರೆ ನಿನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವುದು ಯಾರು? அந்த கேள்விக்கு பதில் இல்லாமையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಇಲ್ಲದೇ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. God must change you as well he changes your situation. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಸಹ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. உன் சூழ்நிலை மாற்றுகிற மாதிரி ஆண்டவர் உன்னையும் மாற்ற வேண்டும். ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವ ಹಾಗೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸಹ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ಅದೇನೇ ದೇವರ ಉದ್ದೇಶ. ಅದಕ್ಕೆ தான் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீர் கொடுக்க வேண்டும். ದೇವರೇ ನನಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಬೇಕು. கொடுக்காவிட்டால் என்னுடைய ஜீவனை நீர் எடுத்து விடும். ಕೊಡದೇ ಇದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆದುಕೋ. எனக்கு வாழ்வதற்கு எனக்கு ஆசை இல்லை. ನನಗೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಇಲ್ಲ. இதை நீர் கொடுத்துதான் ஆக வேண்டும். ಇದನ್ನು ನೀನು ಕೊಡಲೇಬೇಕು. அதை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை எப்படி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரியுமா? ನೀನು ಕೊಡಲೇಬೇಕು ಅಂತ ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೇಳಿದೆ ಗೊತ್ತಾ? வேதத்துல சில வசனங்களை கோட் பண்ணி சொன்னேன். ವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಕೇಳಿದೆ. ஆண்டவரே இந்த வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறது அல்லவா? ದೇವರೇ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ. இந்த வசனத்தின்படி தான் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತೇನೆ. நான் இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்க வேண்டும். ನಾನು ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಕೊಡಬೇಕು. நீர் எழுதி கொடுத்த வசனம் அல்லவா? ನೀನು ಬರೆದುಕೊಟ್ಟ ವಾಕ್ಯ ತಾನೆ. இந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதான். ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವು ಇದೇನೆ என்று சொல்லி ஆண்டவருக்கு கிளாஸ் எடுத்து ஆரம்பித்து விட்டேன். ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಕ್ಲಾಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದೆ. ஆண்டவர் சிரித்திருப்பார்.
ದೇವರು ನಕ್ಕಿರಬೇಕು. என் வசனத்தை கொண்டு வந்து எனக்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையாப்பா நீங்க அப்படின்னு சொல்லி. ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಂದು ನನಗೆ ವಿವರಿಸ್ತಾ ಎಂಬುದಾಗಿ நாம பண்ணியிருக்கிறோமா இல்லையா? ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ ಅಲ್ವಾ? பண்ணியிருக்கிறோமா இல்லையா? ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇವೆ. அதை வச்சுட்டு 21 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் என்று சொல்லி தலை கீழே பெல்ட் அடிச்சு உபவாசம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ಅದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು 21 ದಿವಸ ಉಪವಾಸ, 3 ದಿವಸ ಉಪವಾಸ, 7 ದಿವಸ ಉಪವಾಸ, 40 ದಿವಸ ಉಪವಾಸ. ஆண்டவரே உம்முடைய இதயத்தை மாற்றிக்கொள்ளும். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ, என்னுடைய சூழ்நிலையை மாற்றும். ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. நான் மாறவே மாட்டேன். ನಾನು ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. நடந்திருக்கா இல்லையா? ಆ ರೀತಿ ನಡೀತಿದೆಯೋ ಇಲ್ವೋ? ஆண்டவர்ட்ட போய் அப்படி சண்டை போட்டுருக்கீங்களா இல்லையா? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾಗೆ ಜಗಳ ಮಾಡಿದ್ರು ಇಲ್ವೋ? நான் பண்ணியிருக்கிறேன். ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. 3 மாசம் ஆண்டவர் பேசவே இல்லை. 3 ತಿಂಗಳು ದೇವರು ಮಾತನಾಡಲೇ ಇಲ್ಲ. சண்டை போட்டு பார்த்துட்டேன். ನಾನು ಜಗಳಾಡಿ ಸಹ ನೋಡಿದೆ. கண்ணீர் விட்டு பார்த்துட்டேன். ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ನೋಡಿದೆ. 3 மாசம் 3 ತಿಂಗಳು உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன். ಉಪವಾಸ ಸಹ ಮಾಡಿ ನೋಡಿದೆ. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி என் கூட சேர்ந்து சண்டை போடுங்க ஆண்டவர்ட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೂ ಸಹ ಹೇಳಿ ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ನೀವು ಜಗಳ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ದೇವರು ಶಾಂತರಾಗಿದ್ದರು. 3 மாசம் கழிச்சு திருப்பி ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது 3 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ದೇವರು ಮತ್ತೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ, ஆண்டவரே இதை நீர் எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, ದೇವರು ನನಗೆ ಇದನ್ನು ನೀವು ಕೊಡದೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, கொடுத்தா ஊழியம் செய்வேன், ಕೊಟ್ರೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ, கொடுக்கலன்னா நான் ஊழியமே பண்ண மாட்டேன். ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಸೇವೆನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ. பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன் இல்லையா? ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಿದ್ದೀನಲ್ಲ. ரெண்டாவது நெகோசியேஷன் பிசினஸ் டீலிங் எனக்கும் ஆண்டவருக்கு. ಎರಡನೇ ಮಾತುಕತೆ ನನಗೂ ದೇವರಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ஆண்டவர் கேட்டு சைலண்டா இருந்தார். ದೇವರು ಕೇಳಿ ಸಮಾಧಾನ ಇದ್ರು. பதில் வரல, ಉತ್ತರ ಬರಲಿಲ್ಲ. என்னையே மாற்றியா மாட்டு ನನ್ನನ್ನೇ ಗದರಿಸ್ತೀಯಾ, ಗದರಿಸು என்று சொல்லி ஆண்டவர் சைலண்டா இருந்தார். ದೇವರು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ರು. இன்னொரு 3 மாசம் போச்சு. ಇನ್ನೊಂದು 3 ತಿಂಗಳು ಹೋಯ್ತು. என் ஜெபம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗೆ ಮಾರ್ಪಡ್ತು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು ಸರಿ, ಕೊಡದೇ ಇದ್ರು ಸರಿ, நான் உமக்காக வாழ்வேன், ನಾನು ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ, உமக்காக நான் ஊழியம் செய்வேன், ನಿನಗಾಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ. ஏனென்றால் நீர் எனக்கு போதுமானவர், ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ನನಗೆ ಸಾಕು, நீர் எனக்கு போதுமானவர். ನೀನು ನನಗೆ ಸಾಕು. மனுஷர்கள் மாறலாம், ಮನುಷ್ಯರು ಮಾರ್ಪಡಬಹುದು, சூழ்நிலைகள் மாறலாம், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು நீர் ಮಾರ್ಪಡಬಹುದು, மாறாதவராக இருக்கிறீர் என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு ஜெபித்த போது ನೀನು ಮಾರ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ நான் ನಡೆಯಿತು. எதை கேட்டனோ ನಾನು ಯಾವುದನ್ನ ಕೇಳಿದೆನೋ ஆண்டவர் அந்த காரியத்தை முழுசுமா என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டார். ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತೆಗೆದುಹಾಕಿದರು. புதுசா வேற ஒண்ணு ஆண்டவர் உருவாக்கினார். ಹೊಸದಾಗಿರುವುದನ್ನು ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಉಂಟು இந்த ಮಾಡಿದರು. 6 மாத காலம் என்ன நடந்தது? ಈ 6 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ಏನು ನಡೆಯಿತು? ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றவில்லை, ದೇವರು ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ, அவரையும் மாற்றிக்கொள்ளவில்லை, ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, என்னை பொறுமையாக மாற்றிக்கொண்டிருந்தார். ನನ್ನನ್ನು ಅವನು ಸಮಾಧಾನದಿಂದ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு நாளும் என்னை வளைந்து கொண்டிருந்தார். ಒಂದೊಂದು ದಿನವೂ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவரை பார்க்கும்படியாக, ಆತನನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ, அவரை தம்முடைய வார்த்தையினால் அறிந்து கொள்ளும்படியாக ಆತನನ್ನು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ என்னை அவர் வளைந்து கொண்டிருந்தார். ನನ್ನನ್ನು ಆತನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. இந்த காலங்களில் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಈ ಬೆಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡದೆ ಸಮಾಧಾನದಿಂದಾದರೆ, வேதத்தின்படி நீ கேட்டும் பதில் கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னார். ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನು ಕೇಳಿ ಉತ್ತರ ಕೊಡದೆ ಹೋದ್ರೆ மாறப்போவது உன்னுடைய சூழ்நிலை அல்ல, ஆண்டவர் அல்ல, நீ மாறப் போகிறாய். ಮಾರ್ಪಡುವುದು ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಅಲ್ಲ, ದೇವರಲ್ಲ, ನೀನು ಮಾರ್ಪಡ್ತಿ. ஆண்டவருடைய பல பிரச்சனைகளிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். ದೇವರನ್ನು ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತಡೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற காரியத்தை பின்தொடராதே. ದೇವರು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತಡೆ ನಿಲ್ಲಿಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಡ. ஆண்டவரை பின்தொடர்ந்து கொண்டு ದೇವರು ನೀನು ಬಾಲಿಸುತ್ತಾ ಇರು. ஆண்டவர் உன்னை நடத்துவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. பவுல் என்ன சொல்லக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு தெரியும். ಪೌಲ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. புதிய பாட்டிலே அந்த மனிதனை கொண்டுதான் ஆண்டவர் அநேக புத்தகங்களை எழுதினார்.
ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ದೇವರು ಬರೆಸಿದರು. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆண்டவர் அந்த மனிதனை சந்திக்கிறார். ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. சந்தித்து என்ன செய்கிறார்? ಸಂಧಿಸಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? குதிரையிலிருந்து விழத்தள்ளி அவனுடைய கண்களை குருடாக்குகிறார். ಆ ಕುದುರೆಯಿಂದ ಬೀಳಿಸಿ ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡ್ತಾರೆ. ஏன் ஆண்டவர் அவனுடைய கண்களை குருடாக்கினார்? ಯಾಕೆ ದೇವರು ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿದರು? அவனுடைய பார்வை தவறாக இருந்தது. ಅವನ ನೋಟವು ತಪ್ಪಾಗಿತ್ತು. அவன் என்ன பார்வையில் இருந்தான் என்று சொன்னால், ಅವನು ಯಾವ ನೋಟದಲ್ಲಿ ಇದ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, யூத மதத்தை கண்டிப்பாக பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ಅವನು ಯಹೂದ್ಯ ಮತವನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದ. வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவன் பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ವೇದದಲ್ಲಿ ಹೇಳುವ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಅವನು ಹಿಂಬಾಲಿಸುವವನಾಗಿದ್ದ. அதிலே அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ಅದರಲ್ಲಿ ಅವನು ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದ. கிறிஸ்தவர்களை அவன் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಸೆರೆಗೆ ಹಾಕುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅವನಿದ್ದ. அவர்களை கொலை செய்வதற்கும் அவர்களை நேராக அவர்களை இப்படி சிறையில் அடைத்துக் கொண்டிருந்தான். ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಮತ್ತು ಸೆರೆಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೂ ಅವನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ஸ்தேவானை கொலை செய்யும்படியான அப்ரூவல் கொடுத்தது யார் தெரியுங்களா? ಸ್ಟೆಫನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಪ್ರೂವಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು ಗೊತ್ತಾ? பவுல் தான். ಪೌಲನೇ. இப்படி கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. எதன் அடிப்படையிலே கொலை செய்து கொண்டிருந்தான்? ಯಾವ ಒಂದು ಆಧಾರದ ಮೇಲೆ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? வேதத்தின் அடிப்படையிலே தான் கொலை செய்து கொண்டிருந்தான். ವೇದದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. வேதத்தை தவறாக புரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ವೇದವನ್ನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அவனுடைய வைராக்கியம் சரியாக தான் இருந்தது. ಅವನ ವೈರಾಗ್ಯ ಸರಿಯಾಗಿ ಇತ್ತು. ஆனால் அவனுடைய புரிதல் தவறாக இருந்தது. ಆದ್ರೆ ಅವನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದು ತಪ್ಪಾಗಿತ್ತು. ஆண்டவர் அவரை காண்பிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ದೇವರು ಆತನನ್ನು ತೋರಿಸುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿತ್ತು. கண்களை ஆண்டவர் குருடாக்கினார். ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೇವರು ಕುರುಡು ಮಾಡಿದರು. இந்த குருடாகி இருந்தக்கூடிய நேரத்திலே, ಆ ಕುರುಡಾಗಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவருடைய வெளிப்பாடு அவனுக்குள்ளாக வருகிறது. ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯು ಅವನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஆண்டவருடைய வெளிப்பாடு அவனுக்குள்ளாக வருகிறது. ದೇವರ ಪ್ರಕಟಣೆಯು ಅವನ ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ. அதன் பிறகு ஒரு தேவ மனிதன் அனுப்பி அவருடைய கண்கள் தெளிவு பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಳಿಸಿ ಅವನ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய தரிசனம் பெற்று அவருடைய வெளிப்பாடை பெற்ற பிறகு ದೇವರನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡು ಅದರ ಪ್ರಕಟಣೆ ಹೊಂದಿಕೊಂಡ ಮೇಲೆ கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದವನು, கிறிஸ்துவுக்காக கொலை பண்ணப்படவும் ஆயத்தமாக இருந்தான். ಕ್ರಿಸ್ತರಿಗಾಗಿ ಕೊಲೆ ಮಾಡಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ಸಿದ್ಧನಾದ. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. ಅವನ ಜೀವನವು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ಯಾಕೆ? ஆண்டவரை அவன் சந்தித்தான். ಅವನು ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದ. சந்தித்தது மாத்திரமல்ல, அவரை சரியாக அறிந்து கொண்டான். ಸಂಧಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ. மோசே என்ன சொல்லக்கூடிய ஒரு மனிதன். ಮೋಶೆ ಎಂಬ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் ನಾವು வாசிக்கிறோம். ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ. அவன் எகிப்தை விட்டு தூரமாக கடந்து செல்கிறான். ಅವನು ಐಗುಪ್ತವನ್ನು ದೂರವಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. 40 நாட்கள் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 40 ದಿವಸಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏனென்று சொன்னால் அவன் அங்கே இருந்த சூழ்நிலைகளை அவன் பார்த்தான். ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಅಲ್ಲಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಅವನು ನೋಡಿದ. அவன் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பார்வோனை பார்த்தான். ಆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅವನ ಅರಸನಾದ ಫರೋಹನನ್ನು ನೋಡಿದ. அவனுடைய சட்டதிட்டங்களை அறிந்திருந்தான். ಅವನ ಕಾನೂನು ಕ್ರಮಗಳನ್ನು ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ. ஒரு எகிப்தியனை ஒரு எபிரேயன் கொலை செய்தால் அந்த எபிரேயனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ಒಬ್ಬ ಐಗುಪ್ತನನ್ನು ಇಬ್ರಿಯನು ಕೊಂದರೆ ಅದರಿಂದ ಏನು ನಡೀತದೆ ಅಂತ ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ. அவனுடைய தாய் அவனுக்கு சொல்லியிருந்தால், நீ எபிரேயன், நீ எகிப்தியன் அல்ல என்று சொல்லி. ಅವನ ತಾಯಿ ಅವನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಇಬ್ರಿಯನು ಐಗುಪ್ತನಲ್ಲ ಅಂತ. எபிரேய முறைமைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ಇಬ್ರಿಯ ಒಂದು ನಿಯಮಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದರು. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் அவனை தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரியவில்லை. ಆದರೆ ಮೋಶೆಗೆ ದೇವರು ಅವನನ್ನೇ ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿಲ್ಲ. ஒரு எரிகிற ஒரு புதரின் நடுவிலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். ಆ ಉರಿಯುವ ಪೊದೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸುವಾಗ, பார்வோன் பெரிய பிரச்சனையாக அவனுக்கு தெரியவில்லை. ಫರೋಹನ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. தான் எபிரேயன் என்ற அறிவு அவனுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. ನಾನು ಇಬ್ರಿಯನು ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯವು ಸಹ ಅವನಿಗೆ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಕಾಣಲಿಲ್ಲ. ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாரையும் உருவாக்கின ஆண்டவரை அவன் அறிந்திருந்தான்.
ಯಾಕಂದ್ರೆ ಇವರೆಲ್ಲರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ಆತನ ಅರಿತಿದ್ದಾನೆ. பார்வோனுக்கு எதிராக மோசே செல்கிறார். ಫರೋಹನಿಗೆ ಎದುರಾಗಿ ಯೋಸೇಫ ಹೋಗ್ತಾನೆ. ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தி பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கடலிலே மூழ்கடித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ದೇವರು ಆತನ ಮೋಸೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಅವನು ದೈವಿಕ ಸೈನ್ಯವನ್ನು ಕಡಲಿನಲ್ಲಿ ಹಾಕಿದನು. தேவனை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். ದೇವರನ್ನು ಅರಿತು ಆತನ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಜನರಿಗೆ ನಡೆಯುವುದಿದೆ. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையாக தான் இருந்தது. ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನ ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನ ಜೀವನವಾಗಿತ್ತು. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே தோன்றின போது, ಆದರೆ ಕರ್ತನು ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಾಗ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ಅವನ ಜೀವನವು ಮತ್ತು ಅವನ ಸಂತತಿಯು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. யாக்கோபு பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். ಯಾಕೋಬನು ಭಯದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. பிரச்சனைகளை கண்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். ಅವನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕಂಡು ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. ஆனால் அந்த இரவிலே கர்த்தருடைய வெளிப்பாடு அவனுக்கு வந்தபோது, ಆದ್ರೆ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಬರುವಾಗ அவன் ஆண்டவரை விடவில்லை. ಅವನು ದೇವರನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. ஆண்டவரை பற்றிக் கொண்டான். ಅವನು ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ. அவனுடைய வாழ்க்கை மாறினது. ಅವನ ಜೀವನವು ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அவன் இஸ்ரவேலாக மாறினான். ಅವನು ಇಸ್ರಾಯೇಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ಕರ್ತನು ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ. இப்படி பல மனிதர் தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ದೇವ ಮನುಷ್ಯರಿಗೆ ತನ್ನನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡರು. ಪೇತ್ರನು புயலை பார்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு பயம் இருந்தது. ಆ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅವನಿಗೆ ಭಯ ಉಂಟಾಯಿತು. இயேசுவை பார்த்தபோது சீஷர்கள் நினைத்தார்கள் ஒரு பேய் வருகிறது என்று சொல்லி நினைத்தார்கள். ಯೇಸುವನ್ನು ನೋಡುವಾಗ ಭೂತ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯರು ಭಯಪಟ್ಟರು. ஆனால் அந்த பார்வையிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, ಆದರೆ ಅವನ ನೋಟದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸುವಾಗ அவருக்குள்ளாக சமாதானம் வந்தது. ಅವರೊಳಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯಿತು. பிரச்சனைகளை மாற்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சீஷருடைய மனநிலையை மாற்றினார். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಶಿಷ್ಯರ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದರು. இந்த காலங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? நம்முடைய பிரச்சனைகளை நன்காக அறிந்து, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು, ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியல பிரதர், ದೇವರಿಗೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್, ஆண்டவருக்கு போய் என் பிரச்சனையை நான் தெரிவிக்க வேண்டும், ದೇವರಿಗೆ ಹೋಗಿ ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತಿಳಿಸಬೇಕು. யார் முட்டாள்? ಯಾರು ಮೂರ್ಖರು? நமக்கு நம்முடைய பிரச்சனை பத்தி தெளிவா தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுமா? ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಕುರಿತಾಗಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவருக்கு உன்னையும் தெரியும், உன் பிரச்சனையும் தெரியும், உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாம் தெரியும், உன் எதிர்காலமும் தெரியும். ದೇವರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಗೊತ್ತು, ನಿನ್ನ ಜೀವನದ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಗೊತ್ತು, ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಕಾರ್ಯ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಆತನ ಬಲ್ಲ. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொன்னா யார் சிரிப்பாங்க? ಅವರ ಬಳಿ ಹೋದ್ರೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಈ ರೀತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯಾರು ನಗೋದು? நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவரே நீர் யார்? ದೇವರೇ ನೀನು ಯಾರು? என்னை வெளிப்படுத்தி காண்பியும். ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸು. உம்மை வெளிப்படுத்தி காண்பியும். ನಿನ್ನನ್ನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸು. உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ನಿನ್ನನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು என்று சொல்லி நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. நாம் யார் என்று சொல்லி ஆண்டவர் தான் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ನಾವು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ದೇವರೇ ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸಬೇಕು. என்று சொன்னா நம்ம உருவாக்கினது ஆண்டவர். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ದೇವರು. உருவாக்கின மனிதனுக்கு தான் தெரியும் நாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. ಉಂಟು ಮಾಡಿದ ವ್ಯಕ್ತಿಗೆ ಗೊತ್ತು ನಾವು ಎಂತವರು ಎಂಬುದಾಗಿ. நாம் ஜெபிக்கும் போது, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டவரை நான் உம்மை பார்க்க வேண்டும், ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಬೇಕು, உம் அழகை நான் ரசிக்க வேண்டும், ನಿನ್ನ ಒಂದು ಸುಂದರತೆಯನ್ನು ನಾನು ರಚಿಸಬೇಕು, உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಬೇಕು, அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ಅದರಂತೆ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்படி ஜெபிக்கும் போது ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். ಕರ್ತನು ತಮ್ಮನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது ತಾನನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಾಗ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದ ಮುಖಗಳು ಪ್ರಕಾಶಗೊಂಡವು. வெட்கப்படுவதில்லை. ಅದು ಲಜ್ಜೆಗೆ இந்த ಒಳಗಾಗುವುದು. உலகம் முழுவதும் தலையில்லாத ஒரு கோழியை போல ஓடிக்கொண்டிருக்கலாம். ಈ ಲೋಕವು ತಲೆ ಇಲ್ಲದ ಕೋಳಿಯಾಗಿ ಓಡ್ತಾ ಇರಬಹುದು. ஆனால் தலையான கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும்போது, ಆದ್ರೆ ತಲೆಯಾದ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ತಲೆಯಾಗಿರುವಾಗ தலையில்லாதவர்களை போல ஓடுவதில்லை. ತಲೆ ಇಲ್ಲದ ಕೋಳಿ ಓಡುವ ಹಾಗಿಲ್ಲ. ஞானம் நிறைந்தவர்களாக, ಜ್ಞಾನ ತುಂಬಿದವರಾಗಿ, அந்த ஞானத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கத்தை உடையவர்களாக, ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವ ಕ್ರಮವುಳ್ಳವರಾಗಿ, கர்த்தருடைய சீஷர்களாக ಕರ್ತನ ಶಿಷ್ಯರಾಗಿ நாம் வாழ்வோம். ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ. அது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்.
ಅದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಂಡು உங்க ಬರುತ್ತದೆ. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ இஸ்ரவேல் மக்களைப் போல பயந்து கொண்டிருக்காதபடி ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಹಾಗೆ ಭಯದಿಂದ ಇರದೆ தாவீதை போன்ற அந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ದಾವೀದನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀವು ಎದುರುಗೊಳ್ತೀರಿ. ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நீங்கள் மேற்கொள்வீர்கள். ಆ ದೇವರ ಬಲದೊಂದಿಗೆ ನೀವು ಅದನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತೀರಿ. கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார். ಕರ್ತನು ಮುಂದೆ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருப்பார். ಆತ ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இதுதான் கர்த்தரை பார்ப்பதினாலே அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதம். ಇದೇನೆ ಕರ್ತನನ್ನು ನೋಡುವುದರಿಂದಲೂ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಬರುವ இந்த ಆಶೀರ್ವಾದ. உலகத்திலே இந்த காலகட்டத்திலே அறிவியல் மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான். ಈ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಅರಿತುಕೊಂಡಿರುವ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರುವುದು ಇದೇನೆ. எவ்வளவோ முன்னேற்றத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். ಎಷ್ಟೋ ಮುಂದೆ ಅವರು ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು. ஆனால் இப்போ திருப்பி எல்லாம் ரிவர்ஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். ಆದ್ರೆ ಅವರೆಲ್ಲರೂ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் எதையெல்லாம் நல்லது என்று சொல்லி கண்டாரோ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ನೋಡಿದರು அதுதான் நல்லது என்று சொல்லி அவர்களும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ಅದೇನೇ ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಸಹ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அந்த ஞானம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಆ ಜ್ಞಾನವು ನಿಮಗೂ ನನಗೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாளையிலிருந்து ನಾಳೆಯಿಂದ நம்முடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு முன்பதாக ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நியூஸ் சேனல் பார்க்கிறதுக்கு முன்பதாக ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கு முன்பதாக ವಾಟ್ಸ್ಆಪ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆண்டவரை நீங்கள் பாருங்கள். ನೀವು ದೇವರನ್ನು ನೋಡ್ರಿ. அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ಆತನನ್ನು ನೋಡಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ರಿ. உங்களுடைய சிந்தனை மாறும். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும். ಆತನು ಹೇಳುವ ಒಂದು ಮಾತು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. மற்ற மனிதர்கள் தோல்வியை நோக்கி அதை காத்து கொண்டிருக்கலாம். ಬೇರೆ ಜನರು ಆ ಸೋಲನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನ ನೋಡಿ ಚಿಂತಿಸ್ತಾ ಇರಬಹುದು. ஆனால் நீங்கள் ஆண்டவரை சந்தித்தபடியால் ಆದ್ರೆ ನೀವು ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿರುವುದರಿಂದ தோல்வி ಗ್ಯಾರಂಟಿ எனப்படும் சூழ்நிலையில் ஆண்டவர் ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். ಸೋಲು ಗ್ಯಾರಂಟಿ ಅಂತ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். ನೀವು ಯಾವುದನ್ನು ನೋಡ್ತೀರಿ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆண்டவரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ದೇವರನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ மனிதர்கள் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இருப்பதை பார்ப்பார்கள். ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮೊಳಗೆ ದೇವರು ಇರುವುದನ್ನು ಅವರು ನೋಡ್ತಾರೆ. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததை மனிதர்கள் பார்த்தார்கள். ಯೋಸೇಫನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ದೇವರು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದದನ್ನು ಜನರು ನೋಡಿದರು. அடிமையாக விற்கப்பட்ட போதும் ஆண்டவர் அவனோடு கூட இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ಗುಲಾಮನಾಗಿ ಮಾರಲ್ಪಟ್ಟರೂ ಸಹ ದೇವರು ಅವನ ಜೊತೆಗೆ ಇದ್ದದನ್ನು ಜನರು ನೋಡಿದರು. அதுதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற அடையாளமாக இருக்கிறது. ಅದೇನು ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. எழுதி நிற்கலாம். ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் இந்த எளிமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಸರಳವಾದ ಮಾತನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவரை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. இந்த உலகத்திலே மற்ற காரியங்களை நாம் பார்த்தது போதும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದು ಸಾಕು. ஆண்டவரை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡಲು ಆರಂಭಿಸುವಾಗ உலகம் உங்களை பார்க்கும் போது ஆண்டவரை பார்க்கும். ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರನ್ನು ಕಾಣುತ್ತದೆ. இவ்வளவு நாட்கள் பயந்து கொண்டிருந்த பெண்தான் ಇಷ್ಟು ದಿನದವರೆಗೂ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದ ಸ್ತ್ರೀನೇ. இவ்வளவு நாட்கள் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தான். ಇಷ್ಟು ದಿನದವರೆಗೂ ಒಂದು ಗೌರವದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿನೇ. ஆனால் ஆண்டவரை சந்தித்திருக்கிறபடியால் ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಿರುವುದರಿಂದ வாழ்க்கை மாறி இருக்கிறது. ನಿನ್ನ ಜೀವನವು ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. அவரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ಅವನು ಮುಂದೆ ಸಹ ಸಂಧಿಸುತ್ತಾ ಇರು. ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಸಂಧಿಸುತ್ತಾ ಇರಬೇಕು. ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஜெயத்தை அவர் கட்டிடுவார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವ ಒಂದೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೂ ದೇವರು ಅವನು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபை நிறைக்கும் நிறைய நல்ல தகப்பனே, ಕೃಪೆಯು ದಯವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீர் கொடுத்திருக்கிற பலத்திற்காக நன்றி. ನೀನು ಕೊಟ್ಟಿರುವ ಬಲಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உங்களுடைய மன்னாவிற்காக நன்றி. ನಿನ್ನ ಮನ್ನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் முன்னில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತ ನಿನ್ನೊಳಗಿರುವ ಆತನು ದೊಡ್ಡವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ. பவுலை மாற்றினீர் அல்லவா? ಪೌಲನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೀರಾ. மோசேயை மாற்றினீர் அல்லவா? ಮೋಶೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೀರಾ. எங்களையும் மாற்றும். ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. எங்களை பலசாலிகளாக மாற்றும். ನಮ್ಮನ್ನು ಬಲಶಾಲಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ. எங்களை தைரியப்படுத்தும். ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸು. எங்களை உம்மோடு கூட இருக்கும்படியாக செய்யும்.
ನಮ್ಮನ್ನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುವಂತೆ ಮಾಡು. நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருப்போம். ನಾವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿರ್ತೇವೆ. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ನಾವು ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வந்து வரிசையாக நிற்கும்படியாக கேட்கிறேன். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವವರು ಮುಂದೆ ಬಂದು ನೇರವಾಗಿ ಒಂದು ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. பெண்கள் இந்த பகுதியிலே, ஆண்கள் இந்த பகுதியிலே ரெண்டு ವರಿಸೆಯರು ಎಡಭಾಗದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಸಹೋದರರು ಬಲಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஜெபசுந்தையோடு நாம் இருப்போம். ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಇರೋಣ. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவர் தம்மை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் மிகவும் கரிசனையுள்ளவராக இருக்கிறார். ದೇವರು ತಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಮತ್ತು ನನ್ನ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಆತನು ತುಂಬಾ ಕನಿಕರವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய மகிமையையும் நம்முடைய பரிசுத்தையும் பங்கு கொள்ளுவதிலே ஒரு மிகவும் கவனமுள்ள தேவனாக இருக்கிறார். ತನ್ನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿಯೂ ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾನೆ. He is very careful when he shares his glory and holiness. ಆತನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಮತ್ತು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி பகிர்ந்து கொடுக்கும் போது ஆண்டவர் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಂಚಿಕೊಡುವಾಗ ದೇವರು ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವಂತೆ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ಇದು ಒಂದು ಸಂಪ್ರದಾಯವಲ್ಲ. இது ஒரு உடன்படிக்கை. ಇದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. உடன்படிக்கை அடையாளமாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ಒಡಂಬಡಿಕೆಯ ಗುರುತಾಗಿ ಇದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ನಾವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. இன்றைக்கு இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಈ ದಿನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? தேவனுடைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவருடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನ್ನೋದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. அவருடைய பந்தியிலே பங்கு கொள்வதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ಆತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳ್ತದೆ. சில நிமிடங்கள் பாடும்போது ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡ್ರಿ. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நாம் பலவீனமானவர்கள் தான், ನಾವು ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವರು. ஆனால் இருதயம் கடினமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ಆದರೆ ಹೃದಯ ಕಠಿಣವುಳ್ಳವರಾಗಿರಬಾರದು. இருதயம் கடினமாய் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்பார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಕಠಿಣವಾಗಿರುವುದಾದರೆ ದೇವರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆனால் உடைந்த இருதயத்தோடு கூட ಆದರೆ ಮುರಿದ ಹೃದಯದೊಂದಿಗೆ ஆண்டவரே நான் பலவீனமானவன் தான், ದೇವರೇ ನಾನು ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವನು. எத்தனையோ முறை நான் வீழ்ந்திருக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೇನೆ. ஆனால் உனக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. ಆದರೆ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶ ನನಗೆ ಇಲ್ಲ. பலவீனத்தின் மிகுதியினால நான் அப்படி செய்திருக்கிறேன் தகப்பனே. ಬಲಹೀನತೆ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದರಿಂದ ನಾನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ತಂದೆ. என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கும் போது ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ತಂದೆ ಅಂತ ಕೇಳುವಾಗ அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு கொண்டவராக இருக்கிறார். ಆತನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ದಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. பாடலை பாடும்போது ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ஆண்கள் ஒருத்தரும் பெண்கள் யாராவது ஒருவர் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். ದೇವರ ಒಂದು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಮತ್ತು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சீக்கிரமாக யாராவது ஒருவர் முன்பாக வாருங்கள். ದೇವರೇ ಆರಾಧನೆ பாடலை பாடும்போது ஜெபசுந்தையோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಇರಬೇಕು.
யாருக்காகிலும் அப்பம் ராட்சசம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ಯಾರಿಗಾದರೂ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಮತ್ತು ರೊಟ್ಟಿ ಸಿಗದೆ ಹೋದರೆ கரங்களை உயர்த்தி ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತರಿ ಬರುತ್ತದೆ. முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் முழங்கால் படியிடலாம். ಮೊಣಕಾಲು ಬೇಕೆಂದು ಬಯಸುವವರು ಮೊಣಕಾಲು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருடைய ಭೋಜನದಲ್ಲಿ பங்கு கொள்ளும்போது பயபக்தியோடு ಆ ಕರ್ತನ ಒಂದು ಭೋಜನದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಾಗ ಭಯಭಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. பங்கு கொள்ள வேண்டும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸಬೇಕು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஸ்தோத்திரம் பண்ணி ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ அதை பிட்டு ಅದನ್ನು ಮುರಿದು நீங்கள் வாங்கி புசியுங்கள், ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಿನ್ನಿರಿ, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற எங்களுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். ಇದು ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡುವ ನನ್ನ ದೇಹ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೀಗೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. அவர் நமக்காக பாடல் வகித்து ಆತನು ನಮಗಾಗಿ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ நமக்காக மரித்ததை நினைவு கொண்டு ಆತನು ನಮಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು சரீரத்தை அப்பமாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ಶರೀರವನ್ನು ರೊಟ್ಟಿಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ அப்பத்திலே நாம் பங்கு கொள்வோம். ಆ ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸೋಣ. ஒரே குடும்பமாக நாம் பங்கு கொள்வோம். ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಭಾಗವಹಿಸೋಣ. போஜனம் பண்ணின பின்பு ಊಟವಾದ ಮೇಲೆ அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ಆತನ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, ಈ ಪಾತ್ರೆಯು ನನ್ನ ರಕ್ತದಿಂದಾದ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் ಇದನ್ನು ಪಾನ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ என்னை நினைவு கூறும்படி இதை செய்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಹೀಗೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இந்த ரசத்திலே பங்கு கொள்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ಇನ್ನೊಂದು ರಸದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋಣ. கர்த்தர் தமது சரீரத்தை அப்பமாகவும் ಕರ್ತನು ತನ್ನ ಶರೀರವನ್ನು ರೊಟ್ಟಿಯಾಗಿಯೂ நம்முடைய இரத்தத்தை திராட்சரசமாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದಲೂ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ಹೃದಯದ ಆಳದಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು இருதயத்தின் ಸಲ್ಲಿಸೋಣ. ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ಹೃದಯದ ಆಳದಿಂದ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ. இதுதான் ஆண்டவருடைய கிருபை, ಇದೇನೇ ದೇವರ ಕೃಪೆ, இதுதான் ஆண்டவருடைய கிருபை, ಇದೇನೇ ದೇವರ ಕೃಪೆ, இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ಇದೇನೇ ದೇವರ ಕೃಪೆ. பாவிகளாக இருந்தபோது நம்மை நேசித்து ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ನಮಗಾಗಿ ಅವನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟ ಕುರಿಮರಿ. நம்முடைய இடங்களிலே சென்று நம்ம வருவோம். ನಮ್ಮ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. அப்படியே நின்று நமக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். ನಾವು ಹಾಗೆ ನಿಂತುಕೊಂಡು ಹಾಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. போது நாம் காணிக்கை செலுத்த போகிறோம். ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವಾಗ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. காணிக்கை ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ಕಾಣಿಕೆ ಸಹ ಒಂದು ಆರಾಧನೆ ಆಗಿದೆ. மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. தேவன் தான் எனக்கு கொடுக்கிறவர், ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಕೊಡುವಾತನು. அவர் கொடுத்ததிலிருந்து நான் கொடுத்திருக்கிறேன். ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಾನು ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இந்த உணர்வோடு கூட நாம் கொடுக்க வேண்டும். ಆ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ಸ್ಥಿತಿನ ನಾವು ಕೊಡಬೇಕು. பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கலாம். ನಾವು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே
செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் கண்ணீர் எல்லாம் சொந்தமாக மாறிப் போகும். மாறாவின் கண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிப் போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே. கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். ಈಗ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அவரே தயாபரன். ಆತನೇ ದಯಾಪರನು. அவர் கொடுத்ததின் அடையாளமாக நாம் அவர் கொடுத்திருக்கிறோம். ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ಆತನಿಗೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவரை உற்சாகமாக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன். ದೇವರ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೊಟ್ಟಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ உண்மை ಇದ್ದೇವೆ. அங்கீகரித்து கொடுத்திருக்கிறபடினால் ನಿನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ அவர்களை நீர் அங்கீகரிக்கும்படியாக கேட்கிறேன். ಅವರನ್ನು ನೀನು ಅಂಗೀಕರಿಸುವಂತೆ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. அவருடைய வாழ்க்கையிலே பொருளை கையாளுவதற்கு நீர் உதவி செய்யும். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ವಸ್ತುಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೈಯಾಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. அதை பெருக செய்வதற்கு நீர் உதவி செய்யும். ಅದು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. அதனாலே பலன் அடைவதற்கு நீர் உதவி செய்யும். ಅದರಿಂದ ಫಲ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೃಪೆ நீர் ತೋರಿಸು. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ನೀನು ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் உம்முடைய முகத்தை பார்க்கட்டும். ದೇವರಿಗೆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಮುಖವನ್ನೇ ನೋಡಲಿ. உம்முடைய பாதம் அமர்ந்து உம்முடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளட்டும். ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ನನ್ನ ಪಾದದಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. உமக்கு நன்றி. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಜೀವನ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. சபையின் அறிவிப்புகள் சொல்லப்படும். ಸಭೆಯ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಗಳು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சபையின் அறிவிப்புகளை கேட்டு அதன்படி நீங்கள் அந்த ஜெபங்களில் பங்குபடும்படி உற்சாகப்படுத்துகிறோம். ಒಂದು ಸಭೆಯ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்று நாள் சபைக்கு முதன்முறையாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எழுப்பி நிற்கும்படியாக கேட்கிறேன். ಈ ದಿನ ಮೊದಲನೇದಾಗಿ ಸಭೆಗೆ ಬಂದಿರುವಂತವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗಿ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. உங்க பெயர் என்ன, எங்க இருந்து வரீங்க, ನಿಮ್ಮ ಹೆಸರು, ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ சொல்லும்போது நான் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். சென்னையில் இருந்து இங்க குடிபெயர்ந்து இருக்கிறீங்களா? இங்க 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 தங்கி இருக்கீங்களா? இப்போ நீங்க வேற சபைக்கு செல்லன்னு சொன்னா நீங்க இந்த சபைக்கு தாராளமா வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சகோதரருக்காக நாம் ஜெபிக்கலாம். ಈ ಸಹೋದರರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆண்டவர் சகோதரனை நம்முடைய சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರು ಈ ಸಭೆಗೆ ಈ ಸಹೋದರನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த மகனை இந்த பகுதியிலே ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும்.
ಈ ಮಗಳನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ಕೊಂಡುಕೊಂಡ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. ஆண்டவர் இந்த மகன் மீது வைத்திருக்கக்கூடிய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். ದೇವರು ಈ ಮಗನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ದರ್ಶನವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பயனுள்ள பாத்திரமாக இருக்கட்டும். ಸಭೆಗೂ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಉಪಯೋಗವಾಗುವ ಪಾತ್ರವಾಗಿ இயேசு ಮಾರ್ಪಡಿಸಿ கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆ. வருகிற வாரத்துல யாராவது வருகிற வாரத்தை யாராவது வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது விசேஷ நாள் இருக்குன்னு சொன்னா நீங்க விரும்பி நிற்கலாம். ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ವಿವಾಹ ದಿನ, ಹುಟ್ಟುಹಬ್ಬ, ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಗಳಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಬಹುದು. ஓகே, நான் சர்ச் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே நான் வந்து வேற இடத்துக்கு நான் செல்ல வேண்டும். ಸಭೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣವೇ ನಾನು ಬೇರೆ ಕಡೆಗೆ ನಾನು ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. அந்த பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ಅವರ ಪ್ರಯಾಣಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. சோ உங்க ஜெப தேவை இருக்குன்னு சொன்னா இப்பவே எழுந்திருச்சுங்க, எல்லாருக்கும் நான் சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ಯಾವ್ದಾದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋರಿಕೆ ಇರೋದಾದ್ರೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಈಗಲೇ ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஆலோசனை வேணும்னு சொன்னா நீங்க இடத்துல ஃபோன் பண்ணலாம். ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಯಾವ್ದಾದ್ರು ಆಲೋಚನೆ ಬೇಕಾಗಿದ್ರೆ ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಫೋನ್ ಮಾಡಬಹುದು. ஃபோன் பண்ணுங்க, ಫೋನ್ ಮಾಡ್ರಿ. உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிப்பதற்கு தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தெய்வீக ஆலோசனை கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிப்போம். ನಾವು ದೈವಿಕ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. இப்போ நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ಈಗ ನಿಂತುಕೊಂಡಿರುವ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நாம் அறிந்திருப்பதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். ಅವರ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಮಗಿಂತಲೂ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நாம் தியானித்த வேத பகுதியிலே அதுதான் நாம் தியானித்திருக்கிறோம். ನಾವು ಈ ದಿನ ಓದಿದ ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ಆತನನ್ನು ಉದ್ದೇಶಿಸಿ ನೋಡುವ ಜನರ ಒಂದು ಮುಖವು ಲಜ್ಜೆಗಳಿಲ್ಲದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ. ஆண்டவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡುವಂತೆ ಮಕ್ಕಳನ್ನು ಬಂದಿರುವಾಗ ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவர்களை விடுவிக்க வேண்டும். ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். ಅವರು ಹೋರಾಡುತ್ತಿರುವ ಹೋರಾಟದಿಂದ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಜಯವನ್ನು ದೇವರು ಕೊಡಬೇಕು. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தைரியப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். ದೇವರು ಈ ಮಕ್ಕಳ ಹೃದಯವನ್ನು ಸಹ ದೃಢಪಡಿಸಬೇಕು. சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும், ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. விடுதலை கொடுக்க வேண்டும், ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕು. சுகத்தை கொடுக்க வேண்டும், ಸುಖವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும். ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಬೇಕು. ஆண்டவருக்கு என்று சாட்சியாக மகிமையாக நிறுத்த வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ಕೃಪೆಯು ದಯವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, யார் விசுவாசத்தோடு கேட்டாலும் ದೇವರೇ, ಯಾರು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕೇಳಿದರು நீர் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? ನೀನು ಉತ್ತರ ಕೊಡುವ ದೇವರು ತಾನೇ. உங்களுடைய நாமத்தின் மீது வைராக்கியம் உள்ள தேவன் அல்லவா? ನಿನ್ನ ನಾಮದ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ದೇವರು உங்களுடைய ತಾನೇ. நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய முழு நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது அல்லவா? ನಿನ್ನ ನಾಮದಿಂದ ಏನು ಕೇಳಿದ್ರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಎಂಬ ಪೂರ್ಣ ನಿಶ್ಚಯ ನಮಗಿದೆ. உங்களுடைய நாமத்தினால கேட்கிறோம். ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ நின்று ಕೇಳಿದ್ದೇವೆ. கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சார்பாக நீர் இருக்கும்படியா கேட்கிறேன். ನಿಂತುಕೊಂಡಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಕ್ಕಳ ನೇರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை விடுவிக்கும்படியாக கேட்கிறேன். ನೀನು ಅವರೊಂದಿಗೆ ನಿಂತುಕೊಂಡು ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕಾಗಿ, சுகப்படுத்தும்படியாக கேட்கிறேன். ಸುಖಪಡಿಸುವಂತೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. நடத்தும்படியாக கேட்கிறேன். ನಡೆಸುವಂತೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆசீர்வதிக்கும்படியாக ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. நாம மகிமைப்படுவதாக ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆ. ಆಮೆನ್. உட்காரலாம். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. சபையின் அறிவிப்புகள் சொல்லப்படும். ಸಭೆಯ ಪ್ರಕಟಣೆಗಳು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அறிவிப்புகளை கேட்டு அதன்படி ஜெபங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய உற்சாகப்படுத்துவோம். ಆ ಪ್ರಕಟಣೆ ಕೇಳಿ ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತೆ ಉತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತೇವೆ. ಸಭೆಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ಪ್ರತಿ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯು 9:30 ಗಂಟೆಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. ಸಂಡೇ ಸ್ಕೂಲು ನಾಗರಬಾವಿಯಲ್ಲಿ 10:30 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಮುಗಿದ ನಂತರ ಇರುತ್ತದೆ. ಶನಿವಾರ ಸಂಡೇ ಸ್ಕೂಲು ನಾಯಕಳ್ಳಿಯಲ್ಲಿ ಪತ್ರಪಾಳ್ಯ ಸಹೋದರಿ ಸಹಾಯ ಮೇರಿ ಸಿಸ್ಟರ್ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ 5:30 ಗಂಟೆಗೆ ಇರ್ತದೆ. ಸಂಡೇ ಈವ್ನಿಂಗ್ ಸರ್ವಿಸು ಈ ದಿನ 7 ಗಂಟೆಗೆ ಸಭೆಯಲ್ಲಿದೆ. ಜುಲೈ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ಆರಾಧನೆ 1ನೇ ತಾರೀಕು ಆ ದಿನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಒಂದು ಆರಾಧನೆ ಇರ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತೆ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಶುಕ್ರವಾರ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ 7 ಗಂಟೆಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಇರ್ತದೆ.
ಶನಿವಾರ ಕಾದಿರುವ ಪುಟ 7 ಗಂಟೆಗೆ ಭಾನುವಾರ ನಡೆಯುವಂತ ಆರಾಧನೆಗೆ ಸಿದ್ಧತೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸಮಯವಾಗಿದೆ. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாதாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நான் வந்து சபையின் சுத்தமளிக்கப்பட்டதிலே நான் பங்கு கொள்வேன் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ತಿಂಗಳ ಮೊದಲನೆಯ ಶುಕ್ರವಾರದಲ್ಲಿ ನಾನು ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಾವಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. வருகிற வாரத்துல முதல் வெள்ளிக்கிழமை வருகிறது. ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಮೊದಲ ಶುಕ್ರವಾರ ಬರ್ತದೆ. அந்த வாரத்துல என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲು ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த நாள்ல நான் டெல்லியில இருப்பேன். ಆ ದಿನ ನಾನು ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ. சோ அடுத்த வாரம் செகண்ட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் இருப்பேன். ಅದಾದ ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೆ. உங்களோடு கூட சேர்ந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேராக கடந்து எடுத்து செல்ல போகிறோம். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನೇರವಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ನಾನು ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕೇಳಿ ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சபையில் இருக்கிற எல்லா ஜெபங்களிலேயும் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ನೀವು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. சபையிலே சில மக்கள் ஜெபங்களுக்கு சொல்வார்கள் சொன்னால் அவர்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ನಿಮಗೆ ಯಾರಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡೋದಾದ್ರೆ ಅವರಿಗಾಗಿ ಸಹ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತೇವೆ. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. வேண்டுகிறவங்க கடைசி ஆசீர்வாதத்தை கடந்து செல்வோம். ನಾವು ಇದರಿಂದ ಕಡೆಯ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தமாக்குகிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ನನ್ನ ಮನವೇ ಆತನ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ